அதிபர் சிரித்தால் மக்கள் சிரிக்க வேண்டும். அதிபர் அழுதால் மக்களும் அழ வேண்டும். அதிபரின் எதிரி மக்களின் எதிரி. தென்கொரியாவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் வடகொரியாவை பற்றி கேள்விப்படுகிறோம். வடகொரிய அதிபராக கிம் பதவியேற்றது முதல் அங்கு சர்வாதிகார ஆட்சி தலைவிரித்தாடுகிறதா, அல்லது தனது எதிரிகளை பற்றி தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி அழிக்க முயலும் அமெரிக்காவின் வழக்கமான தந்திரத்தின் வெளிப்பாடா வடகொரியா பற்றிய செய்திகள்? உண்மை நிலையை சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. 1965ஆம் ஆண்டு வடகொரியா சென்ற புரட்சியாளர் செகுவேரா கியூபா முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய ஒரு நாடு வடகொரியா என்று கூறினார். மக்களுக்காக கொள்கைகளை உருவாக்கி மக்களுக்காக நடைபெறும் ஒரு கம்யூனிச ஆட்சி என்று வடகொரிய ஆட்சியை வர்ணித்தார். ஆனால் இன்று வடகொரியா சித்தரிக்கப்படும் முறை வேறு. உலகின் மிகவும் மோசமான சர்வாதிகார நாடு. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறார்கள். அணு ஆயுதம் மூலம் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்படித்தான் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன.